Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஎஸில் 10ஆம் வகுப்பு தமிழுக்கான ரொம்ப முக்கியமான 1 மார்க் கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறையா 1 மார்க் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஎஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 1 மார்க் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மார்க் பண்ணியிருக்க 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் தான் ரெஃபர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய 1 மார்க் வந்து காய்ந்தலையும் காய்ந்த தொகைன்னு சொல்லும்போது சருகும் சண்டும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் வந்து பார்த்தீங்கன்னா தேவநாய பாவனர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா திராவிட மொழி ஒப்பிலக்கணம் பார்த்தீங்கன்னா கால்டுவல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாடு மொழியும் நமது கணங்கள் பார்த்தீங்கன்னா பாரதியார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூவின் தோற்றின அரும்பு. இது டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிங்க. நெல் சோளம் பார்த்தீங்கன்னா பைங்கோல். கருமின் இலையில் பார்த்தீங்கன்னா தோகை. நெக்ஸ்ட் 8th ஒன் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்காக முதல் மாநாடு நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா மலேசியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூவிய வாடிய நிலை குறித்த அதே மாதிரி பார்த்தா நெல் புல் ஆகியவற்றை தானியங்களை குறிக்கும் சொல் வந்து கூலம். நெக்ஸ்ட் தாறு பார்த்தீங்கன்னா வாழைத்தாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தா செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். வேர்க்கடலை மிளகாய் வதை மாங்கடி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மணி வகை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் வந்து அல்லூர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாவனர் நூலகத்தை உருவாக்கி பார்த்தீங்கன்னா இளங்குமரனார். என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா உனக்கள் பாட்டுகள் பாடுகின்றோம் உனக்கு பார்த்தீங்கன்னா புகழ்ச்சிகள் கூறுகள் பார்த்தீங்கன்னா மோனை எதுகை. அன்னை மொழியை இப்பாடல் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல் போன்ற மனதையும் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 10th ஒன்று என்ன கேட்டிருக்காங்க சாகும்போது தமிழ் படுத்து சாக வேண்டும் என்று பாடி பார்த்தீங்கன்னா இதில் சச்சிதானந்தன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தென்னன் மகளே. இது தென்னன் என்பது பார்த்தீங்கன்னா பாண்டியன். செந்தாமரை தேனி குடிச்சு பார்த்தீங்கன்னா சிறக்கார்ந்த பார்த்தீங்கன்னா டேஸ்மன் தமிழ். நெக்ஸ்ட் இன்னும் பாய்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 23 ரெஃபர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாவலர் பெருஞ்சித்தனார் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரைமாணிக்கம். கற்றறிந்தோர் ஏற்றும் களின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கலித்தொகை. ஏன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்கள் நல்லது. நற்றினை குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் கலித்தொகைன்னு சொல்லுவாங்க. ஸோ கற்றறிந்தோர்னு சொல்லும்போது பார்த்தா கலித்தொகை. சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார். பாராட்டியவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். நெக்ஸ்ட் புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக பார்த்தீங்கன்னா காரணமாக இது பார்த்தீங்கன்னா வசன கவிதை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிராண ரசம் சொல்லும் போது உயிர் வழி. காடு மலை அருவி கதிரை இவற்றை இயந்தது பார்த்தீங்கன்னா இயற்கை வாழ். கேட்டவர் பாடிய மயில சொல்லுறதுன்னா பாடல் கேட்டவர். நெக்ஸ்ட் செய்யுள் ஓசை குறையும் போது பார்த்தீங்கன்னா இதில் கொஸ்டின் நம்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மேட்சப்பில் இருக்குது. டவுட்டாக அதை ரெஃபர் பண்ணிங்க. செய்யுள் இசை அலைப்படினா இசை நிற அலைப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செய்யுள் ஓசை குறையாத இடத்தில் இனிய ஓசைக்காக அலைப்படுதுன்னா இன்னிசை அலைப்படை. ஒரு சொல் தனித்து நின்று பொருளை தருவது பார்த்தீங்கன்னா தனிமொழி. பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு பார்த்தா வேங்கை. ஏன்னா இது பார்த்தா வேங்கையை பார்த்தீங்கன்னா தொடர் மொழியாக பொதுமொழியாக அந்த கான்செப்டில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா வினையுடனும் விகுதி சேர்வதாக உறவு தொழிற்பெயர்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்பெழுத்து 10 வகைப்படும். 38வது கொஸ்டினுக்கு தொழிற்பெயர். பெரிய மீசை சிரித்தான்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை. நெக்ஸ்ட் பார்த்தா தொகை. இந்த வகைகள் நல்லா படித்து வச்சுங்க. தொகை நிலைத்தொகை 6 வகை. தொகா நிலைத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா 9 வகை. பொருள்கோள் வந்து பார்த்தோன்னா 8ன்னு சொல்லும். வினா 6 வகை. அதே மாதிரி விடை 8 வகை. அளபடை 2 வகை. அதாவது உயிரிழப்படை ஒட்டலப்படை. அதே உயிரிழப்படை 3 வகை. 3 வகை. அதுதான் என்ன சொல்லும் இன்னி செல்லப்படை செய்தி செல்லப்படை சொல்லி செல்லப்படை கான்செப்டில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த அதே மாதிரி பா வந்து 4 வகை. அந்த வகைகள் ஃபுல்லாக நல்லா படித்து வச்சுங்க. நெக்ஸ்ட் காலம் கரைந்த பெயரச்சு வினைத்தொகை. மை என்னும் பண்பு விகுதி பெற்று பார்த்தீங்கன்னா பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின் வந்து இரு பெயரிட்டு பண்பு தொகை. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் பார்த்தீங்கன்னா சாரை பாம்பு அவரைக்காய் இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியதான். தை திங்கள் மார்கழி திங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சாரை பாம்புன்னு சொல்லும் போது அவரைக்காயின்னு சொல்லும் போது காயின்றது வந்து பார்த்தா பொது பெரும் அவரை என்பது சிறப்பேர் சொல்லலாம். அதே பார்த்தீங்கன்னா சாரை பாம்போட கான்செப்ட் அதை தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் அண்ணன் தம்பின்னு சொல்லணும் உண்மை தொகை. அண்ணனும் தம்பின்னு கொடுத்தா எண்ணுமை. உண்மை தொகையில் கான்செப்ட் தான் சொல்கிறது. அதே மாதிரி ஊமை தொகை கிடையாது உண்மை தொகை தான். நெக்ஸ்ட் வந்து முகில் சொல்கிறோம். ஆடு என்பதை பற்றி கொடுப்பது ஆட்டு மந்தை. அடவி என்பது காடு. ஹோமோகிராஃப் அப்படின்னு ஒப்பெழுத்து. ஆறுகளி அப்படின்ற சொல்லுறது கடல். செந்தாமரை அப்படின்னு சொல்கிறது பண்பு தொகை. இதில் 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 50 ஆன்சர்ஸோட பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்கள் இதில் ஒரு 50 கொஸ்டின் இருக்குது. இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 1 தவறு 2 சரி வந்து காரணம் கம்பேர் பண்ணுவோம். வாய்மையை மழைநீராக சொல்லும் பார்த்தீங்கன்னா உருவகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 நமக்கே தெரியும் மாபெரும் தமிழ் படுத்தும் மதுரபுரி சங்கம் வைத்து என்னும் சின்னமனூர் செப்படு குறிப்பிடும் வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. நெக்ஸ்ட் செப்பல் என்பது தள்ளல் கைன்னு வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்புறது என்னும் வசனம் இடம்பெற்ற திரைப்படம் பார்த்தீங்கன்னா ராஜா ராணி. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இதில் வந்து உங்களுக்கு டவுட் வந்து ரெஃபர் பண்ணிங்க. ஆப்ஷன் இதில் வந்து இதில் கொஸ்டின் நம்பர் 5 வந்து டவுட் தான் ரெஃபர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலக்கணித கவிதையில் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா இகழ்ந்தால் என் மனம் இருந்து விடாது. 7th ஒன்று பார்த்தீங்கன்னா வசன கவிதை. நெக்ஸ்ட் 8th ஒன்று அமெரிக்க வானியல் வளர்ந்து சொன்னது 1924ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா எட்வின் அப்பில் இந்த நம்ம பார்த்தீங்கன்னா பால்வீதி போன்ற பால்வீதிகள் உள்ளன என்பதை இதில் பற்றி நிரூபித்தார். அடுத்து 9வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைப்புகளை பொறுத்தவரை குறிப்பாக இடம்பெற்றுள்ளது. 10வதுக்கு வந்து கல்வி நமக்கு தெரியும். சிலப்பதிகாரத்து மணிகள் அமைந்த பாவின
வந்து அகவற்பா. கால்நடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13 ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலாகவும் ஜெயகாந்தன் கருதுவது பார்த்தீங்கன்னா பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 14க்கு வந்து ஆப்ஷன் ஆ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15th ரெஃபர் பண்ணிங்க. 16th வந்து பார்த்தீங்கன்னா சமூக பார்வையோட கலைப்பணி புரிதல். 17th ஒன்று பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலைவெளி பாடினால் சொல்லும்போது கம்பேரிசன் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 18 ரெஃபர் பண்ணிங்க. 19th ஒன்று பார்த்தீங்கன்னா கோசல நாடி கொடை இல்லாத நாங்கள் வறுமை இல்லாததால் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா தேவநாய பாவலர். 21க்கு ஆப்ஷனா. 22க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் பண்பாட்டில் வாழைகளுக்கு தனித்திடம் உண்டு. முல்லை நில மக்களின் உணவுப் பொருட்களும் வரகு சாமை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24வது கொஸ்டின் விருந்தினை 7 அடி வரை நடந்து சென்று வழி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி இன்மையின் இன்மா சொல்ல இந்த குரல் வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பார்த்தீங்கன்னா சோறு. செய்குத்தம்பி பவுல சதாபதி பார்த்தீங்கன்னா 1907ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் பெற்றார். அதே பார்த்தீங்கன்னா சிறந்த சிறுகதை 13 28வது கொஸ்டின் ரெஃபர் பண்ணி 28 29 30வது 28 29 33 ரெஃபர் பண்ணி 31வது கொஸ்டின் வந்து பாடான் திணை பாட தகுதியுடைய ஆண்மொழி ஒழுக்கலாக இருக்க பார்த்தீங்கன்னா பாடப்படும் ஆண்மொழி வீரம் வெற்றி ஒழுக்கம் சொல்லும் பாடான் திணை. சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன். 33வது ஆப்ஷன் ஆ. 34க்கு வந்து இன்மையில் விருந்து. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எம் தமிழில் எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா பண்பு தொகை தமிழ் மொழியை தான் வந்து உள்ளுகிறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற்று மொழியினை தான் நம்ம என்ன சொல்கிறதுனா வேறார் புகழுடையார் ஊழ் ஊழ் அப்படின்னு சொல்லி அடுக்கத்தோட இப்பாடலின் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கீராந்தியார் விசிமன் சொல்லும்போது பார்த்தா பரிபாடலோட கான்செப்டில் இருக்கக்கூடியது அறிவியல் செய்ய வானம் காற்றியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம் நனந்தலை உலகம் அகன்ற உலகத்தில் வரக்கூடிய முல்லைப்பாட்டு. ஸோ அதுவுமே வந்து 1 மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா யார் இங்கே பிணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யானையும் கம்பேர் பண்ணுறோம் வினைத்தொகை கான்செப்டில் வரக்கூடிய விதம் வருவணும்னு சொன்னேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 101 மார்க் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். இந்த 1 மார்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன்றுக்கு பாருங்கள் மெத்த வணிகள்னு சொல்லும்போது வணிக கப்பலுக்கும் 50 காப்பிலும். செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்து காய்ந்த இலையும் காய்ந்த தொகை சொல்லும்போது சருகும் சண்டும். என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா கேட்டவர் மகிழ பாடுது வந்து பாடல் கேட்டவர். நெக்ஸ்ட்டு பார்த்தா வேர்க்கடலை மிளகாவதை மாங்கட்டி சொல்லும்போது பார்த்தா மணி வகை. அதுக்கு பார்த்து சாகும்போது தமிழ் படுத்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறிய பார்த்து கா சச்சிதானந்தன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தனார் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம். நெக்ஸ்ட் நாடு மொழியும் நமது கண்கள் பார்த்தீங்கன்னா பாரதியார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா தேவநாய பாவலர். நெக்ஸ்ட் ஒரு சொல்லோ சொற்றோட இருபொருள் தருப்பது இரட்டன மொழிதல் அணி அல்லது பார்த்தீங்கன்னா ஸ்லேடை. அதே மாதிரி பார்த்தா 11வது கொஸ்டின் வந்து மோனை எதிகை. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் செய்தி 1 3 சரி. 13வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாடுமில் பனிக்கடல் பருகின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ என்ன கொடுத்தா கடல் நீர் ஆவியக மேகமாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய மேசை வந்து அன்மொழி தொகை. இந்த பொறுத்துக்கு ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட் நீடுதுயில் நீக்க பாடி வந்து நிலா என்று பாராட்டப்பட்டவர் வந்து பாரதியார். பாராட்டியவர் வந்து பார்த்தா பாரதிதாசன். 17வது கொஸ்டின் தமிழர் பண்பாட்டுக்கு வாழைகளுக்கு தனித்த இடம் ஒன்று. சிலம்படித்திற்கு பாக்கம் எழுதி பார்த்தீங்கன்னா சிற்றூர். 19வது அறிஞர்கள் வேற்றுமை உறுப்பு. காசி காண்டம் என்பது காசி நகரத்தை பெருமை பண்ணணும். விருந்தினர் என்பதற்கு சொல்லும் போது இன்மையில் விருந்து அல்லில் ஆயினும் பற்றி நற்றினை புக் இன்சைட் கொஸ்டின் மருந்தே ஆயினும் விருந்தொருவன் சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஔவையார். நெக்ஸ்ட் பார்த்தா கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படுத்த மலைப்படு கடாம். இது பெருங்கவசரால் எழுதப்பட்டது. தொகா நிலை தொடர் 9 தொகை நிலை தொடர் 6 உணர்தல் பார்ப்பது இறைவனிடம் குலசேகர் ஆழ்வார். நெக்ஸ்ட் தலைப்புக்கு பொறுத்தவரை இடம் பெற்றுள்ளன. பரிபாடலடி விசுமன் வானத்தையும் பெறும். நெக்ஸ்ட் பார்த்தா குலசேகர் வித்துவ கோட்டம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பால் வலுவது திணை வலுவது பாரத ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உரையாடும் மென்பொருள் பார்த்தீங்கன்னா அமைச்சர் நாளை வருகிறார் நாளை விழாவிற்கு வருகிறார் பார்த்தீங்கன்னா கால வலுந்து. அதே மாதிரி பார்த்தா மாபெரும் தமிழ் படுத்தி மதுரை பார்த்தீங்கன்னா சங்க காலத்தின் மொழிபெயர்ப்பு இருந்தது. அருந்துணை அருமை கூட்டல் திணை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிபோக்கர் கேட்பது அறியா வேணா சொல்றேன். அருளை பெருக்கின கல்வி. இடைக்காடனார் பாடலை இகழ்ந்தவர் மன இடைக்காடன் அன்பு வைத்து வந்து இறைவன். குறிப்பு விடைகள் வந்து 5 வகையும் வெளிப்படை விடைகள் 2 வகை. சதம் என்பது 100 வினா 6 வகை. பொருள்கோள் 8 வகை. குளிர்காலத்தை பொருதாக கொண்ட நிலங்கள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மருதம் நெய்தலும். ஒயிலாட்டத்துக்கு ஒரு ஒயிலாட்டத்தின் இது வந்து இருவரிசை நின்று பார்த்தீங்கன்னா ஆடப்படுகிற கான்செப்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலர்கள் தளர நல்லது வந்து பார்த்தீங்கன்னா தளர பிணைத்தால். அதே பார்த்தீங்கன்னா கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்தும் என்று பார்த்தீங்கன்னா கரகாட்டத்திற்கான வேறு பெயர்கள். நெக்ஸ்ட் கோசல் நாட்டி கொடை இல்லாததுக்கு நாங்கள் வறுமை இல்லாதால் அன்புடைய தலைவன் வந்து அகத்தினை. நெக்ஸ்ட் பார்த்தா மருத நிலத்துக்கான தெய்வம் வந்து இது ஆக்சுவலாக நீங்கள் தெய்வம் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா 5 நிலத்தையுமே படிக்கணும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சொல்லும். முருகன் திருமால் இந்திரன் வருணன் கொற்றவை. குறிஞ்சி முல்லை மருதம் சொல்லும் இந்திரனோட கான்செப்டில் இருக்கக்கூடியதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலத்துக்குரிய சிறுபொழுது ஏற்பாடு. கம்பரை ஆதரித்து வருது பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன் ஆ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து இப்போ மார்க் பண்ணதுக்கு 49வது கொஸ்டின் திருவண்ணைநல்லூர் சடையப்ப வல்லர். சரியான அகரவரிசை பார்த்தீங்கன்னா உழவு ஏறு மண்மாடு. மாலவன் கொன்றம் போல பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ என்ன கொடுத்துருக்காங்க திருப்பதியும் திருத்தணியும். தன் நாட்டு மக்கள் தந்தையும் தமிழ் பார்த்தீங்கன்னா நெறியோடு நின்று காவல் காப்பவர். இரு நாட்டு அரசும் தும்பைப்பூ வச்சுடி போரிடுவதன் காரணம் வலிமை நிலைநாட்டல். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். புறத்தணிகள் வந்து 12 வகை.
மதில் போர் பற்றிய திணைகள் நொச்சி குளிஞ்சி, இசை பேரரசி பார்த்தீங்கன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி, சிலம்பு செல்வர் பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்வத்தின் பயனை ஈதல் வந்து இது வந்து ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராமானுஜன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதம் அறம் செய்வது, வீட்டை துடித்து சாயம் அடித்தல் வந்து இடையாறு அறப்பணி செய்தல், உலகமே வரிமுற்றம் அதிகம் தெரிஞ்சாதான், காலக்கணிதம் பார்த்தீங்கன்னா கணித கவிதையில் இடம்பெற்றுள்ளது பார்த்தீங்கன்னா இகழ்ந்தால் என் மனம் இருந்து விடாது, சிலப்பதிகாரம் மனிதர் நாம் இந்த பாவனாக வற்பா, கலிப்பாவிற்குரிய வசை துள்ள அதை வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா, தூங்கல் ஓசை வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சிப்பாகும், அகவல் ஓசை ஆசிரியப்பாகும், செப்பல் ஓசை வந்து வெண்பாக்குரியது, இஸ்மத் சன்னியாசி என்ற பார்த்தீங்கன்னா தூயத்துறை ரொம்ப முக்கியமானது, இவள் தலையில் எழுதிய கற்காலம் தான் சொல்லும் போது வந்து தலையில் கல் சுமப்பது கற்காலம். அதே மாதிரி பார்த்து சுதந்திரஞ்சன் மகத்தான சாதனை சவாலாகும் ஜெயகாந்தன் கதை பார்த்தீங்கன்னா பெற்ற சுதந்திர பேணி காத்தல், பூக்கை குவித்து பூர்வீக பார்த்தீங்கன்னா கருணையின் எலிசபெத்துக்காக. 77வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வைமிய மழைநீர் உருவகம், கலையின் கணவன் வந்து சமூக பார்வை கலப்பணி புரிதல், கால்நடை வந்து கால்நடை காலாளுடைய பற்றி காட்டை செதல். கொஸ்டின் நம்பர் 73 ரெஃபர் பண்ணிங்க. 74 வந்து பார்த்தீங்கன்னா மெய்க்கெத்து என்பது புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சலால் கல்லில் பொறிக்கப்படுவது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற கண்ணதாசன் புதினம் பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி, காற்றுள்ள போதை தூற்றுகளும் காலம் எருமை காத்திராமல் செயல் உரிய காலத்தில் ஒரு செயல் முழுமையாக செய்து விட வேண்டும். ஆப்ஷன் 76வது கொஸ்டின். அதுக்கப்புறம் பாடல் முல்லைப்பாட்டு, விரிச்சினா நற்சொல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைத்தொழுது வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. நெக்ஸ்ட் வந்து அரும்பு பெரும்பு, அதே அரும்பு பெருமுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனா செந்தாமரை பண்பு தொகை, வண்டு. அதே மாதிரி பாடல் பெற்ற வந்து கனிச்சாறு அன்னைமொழியோட கான்செப்டில். அடுத்த பாடலோட கான்செப்ட் வந்து எம் தமிழ்னா பண்பு தொகை, எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா பண்பு தொகை செந்தமிழ், தமிழ் மொழியை தான் உள்ளுறவினை கூட பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்ம 88க்கு பார்த்தீங்கன்னா வேறான வேற்றுமொழியினர். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா பகர்வனம் சொல்லும் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் பகர்வனம். நெக்ஸ்ட் வந்து கார்க நெசவாளர், அகிலமும் சந்திரமும். அடுத்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தேம்பாவணி, இது பார்த்தீங்கன்னா வீரமாமுனியில் எழுதப்பட்டது, பூக்கையும் சேர்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல்னு பார்த்தீங்கன்னா கீரந்தியா. நெக்ஸ்ட் உள்ளூர் பார்த்தீங்கன்னா அடுத்தது விசுமுன்னா வானம். ஸோ ஓவராலாக இதில் பார்த்த கிட்டத்தட்ட வந்து 200 1 மார்க் பார்த்துருக்கோம். இந்த 200 1 மார்க் நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்தி இதில் மார்க் பண்ணியிருக்க 1 மார்க் உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்க. நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் 1 மார்க் கொஸ்டின் மட்டுமே கோத்ரூ பண்ணிங்களா போதும். மேக்ஸிமம் 15 out of 15 எடுக்கலாம். அந்தளவு ரொம்ப முக்கியமான 1 மார்க் தான் அப்லோட் பண்ணுறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா வரக்கூடிய பப்ளிக்கில் வந்து நீங்கள் எல்லாருமே ஃபுல் மார்க் எடுக்கலாம். அதுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் STC வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் போனாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. இருக்கிற டைமை சரியாக பயன்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.